السلام عليكم ورحمة الله وبركاته. نحمد الله العليم نصلي ونسلم على رسوله الكريم ما بعد. قال الله سبحانه وتعالى في القرآن العليم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. لكل أمة جعلنا منسكا هم ناسكوه. صدق الله العظيم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم في حديثه الشريف حين قيل ما حلالي يا رسول الله قال سنة أبيكم إبراهيم أو كما قال صلى الله عليه وسلم. புகழ் அனைத்தும் எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டும். ஸலாத்தும் ஸலாம் உயிரின் மேலான அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் பரிசுத்த குடும்பத்தார்கள் உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபீஈன்கள் தபோ தாபீஈன்கள் வலிமார்கள் சுஹதாக்கள் நாதாக்கள் சாலிஹீன்கள் பெரியோர்கள் நல்லோர்கள் இமாம்கள் இந்த ஜும்மா நன்னாளில் வீற்றிருக்கும் நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் பேரருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாகட்டுமாக ஆமீன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால் புனிதமிக்க இஸ்லாமிய மாதங்களில் 12வது மாதமான இறுதி மாதமான துல்ஹஜ் மாதத்தினுடைய பிறை இன்று எதிர்பார்த்த வண்ணம் நாம் எல்லாம் இருக்கிறோம். உலகெங்கிலும் ஹஜ்ஜுக்காக ஆஜிகள் புறப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். நிறைய ஆஜிகள் இறை இல்லம் காபாவை அடைந்து விட்டார்கள். ஹஜ்ஜுடைய அமல்கள் நடந்து கொண்டு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஹஜ்ஜை மக்பூலாய் மப்ரூராய் ஆக்கி தருவதுடன் நமக்கும் ஹஜ்ஜு செய்யக்கூடிய நசீபை தந்தருவானாக. வாழும் காலமெல்லாம் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்கிற கலிமாவின் அடிப்படையில் வாழ்ந்து மரணிக்கின்ற பொழுதும் அந்த உன்னத கலிமாக்களை மொழிந்தவர்களாகும். வாழும் காலமெல்லாம் அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்பட்டு கீழ்ப்படிந்து ஷரியத்தின் அடிப்படையில் நடப்பவர்களாகும். இதையெல்லாம் விட்டு அல்லாஹ் ரசூல் தடுத்தார்களோ தவிர்த்திருக்க சொன்னார்களோ அது அத்துணையும் அறவே விட்டு விலகி இருக்கக்கூடியலாம். வாழும் காலமெல்லாம் மருத்துவமனை கஷ்டங்கள் சிரமங்கள் செலவுகள் இல்லாத ஆரோக்கியமான சரீர சுகமான இன்பமான வாழ்வினையும் வாழும் காலமெல்லாம் ஹஜ் உம்ரா போன்ற சிறந்த கடமைகளை மீண்டும் மீண்டும் செய்யக்கூடிய நற்பேற்றினையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை கனவிலும் நினைவிலும் கண்டுகளிக்கக்கூடிய பாக்கியத்தினையும் எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரௌலா ஷரீஃபை ஜியாரத் செய்யக்கூடிய மாபெரும் நற்பேற்றினையும் மேலும் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னென்ன துவாக்கள் கயிறு பரக்காத்துகள் எல்லாம் கேட்டார்களோ செய்தார்களோ அது அத்தனையும் நமக்கும் நம்முடைய குடும்பத்தார்களுக்கும் வல்ல ரஹ்மான் பரிபூர்ணமாக தந்தருள் புரிவானாக. ஆமீன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியவர்களே, அல்லாஹ்வுடைய அளப்பெரும் அருளால் மாபெரும் கிருபையால் வருடத்தின் கடைசி மாதமான துல்ஹஜ் மாதத்தை நாம் நெருங்க இருக்கிறோம். அநேகமாய் இன்றைக்கு மகரிப் பின்னால் பிறை பார்க்க வேண்டும். பிறை தெரிந்துவிட்டது என்று சொன்னால் துல்ஹஜ் பிறை 1 to 10 வரைக்கும் குர்பானியை கொடுப்பவர்கள் தங்களுடைய நகங்களையோ முடிகளையோ வெட்டாமல் இருப்பது பேணுதற்குரியது, பிரியத்திற்குரிய செயல் என்று பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் நமக்கு சொல்லி தந்தார்கள். சிறப்பிற்குரிய மாதத்திலே வருடத்தின் கடைசி மாதமான துல்ஹிஜ்ஜா மாதம் என்பது ஏகப்பட்ட பரக்கத்துக்களையும் ரஹ்மத்துக்களையும் அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தையும் நன்மையை பெற்று தரக்கூடிய மாதம் தான் இந்த துல்ஹிஜ்ஜா மாதம். நாமெல்லாம் நமக்கு புரிவது போன்று சொல்வோமே ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவருடைய வாழ்க்கை வரலாறுகளை அவர்கள் செய்த தியாகத்தை நினைவு கூறும் வண்ணமாக இந்த மாதத்தை அல்லாஹ் அமர்த்தி வைத்திருக்கிறார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அத்தையாத்தில் கூட ஒவ்வொரு தொழுகையிலும் அவர்கள் பெயர் சொல்லாமல் எந்த தொழுகையும் நிறைவேறார்கள். நம்மோடு எப்பொழுதும் இணைந்திருக்கிறார்கள். அப்பேற்பட்ட சிறப்பிற்குரிய மாதத்தை அடைய நாம் இருக்கிறோம். அந்த மாதத்துடைய எல்லா கயிறு பரக்காத்துகளையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கும் எனக்கும் தந்தருள்வானாக. ஆமீன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 12 மாதங்களில் ஆக சிறந்த 4 மாதங்களில் திருக்குர்ஆனில் கூறுகிற பொழுது
அதில் இந்த மாதமும் பொருந்தும். ஹஜ்ஜுக்காக ஆட்சிகள் அங்கே இறை இல்லமாம் காபாவை சென்று அங்குள்ள அனைத்து சட்ட திட்டங்களை பேணி கிரியைகளை ஹஜ்ஜுடைய கடமைகளை நிறைவேற்றுவார்கள். ஊரிலே தங்கியிருக்கக்கூடிய அல்லாஹ்வின் நல்லடியார்கள் அவர்களை போன்று ஒப்புதலுக்காக வேண்டி இவர்களும் இங்கு எல்லா அமல்களும் செய்வார்கள். குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகின்றான், வல் ஃபஜ்ர் அதிகாலையின் மீது சத்தியமாக, வலயாலின் அஷ்ர் 10 இரவுகள் மீது சத்தியமாக. 10 இரவுகள் என்று சொன்னால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறுகிறான், துல்ஹஜ் மாதத்தினுடைய இந்த முதல் 10 என்பதாக தஃசீரில் நாம் பார்க்கிறோம். ஆக இந்த 10 நாட்களை அல்லாஹ் சத்தியம் செய்து சொன்னான் சொன்னால் ஒட்டுமொத்த ரஹ்மத்தையும் பரக்கத்தையும் நன்மைகளையும் அவருடைய நெருக்கத்தையும் வச்சிருக்கிறான் என்பதாக பொருள். எனவே இந்த 10 நாட்களில் சிறப்பாக நாம் கருத வேண்டும். அதில் எவ்வளவு நம்மால் அமல் செய்ய முடியுமோ, இரவு வணக்கங்கள், குர்ஆன் ஓதுதல், தான தர்மங்கள், தொழுகைகள், குர்பானிகள் எல்லாம் இதிலே அடங்கியிருப்பதால் இது அத்தனையும் நாம் இந்த 10 நாட்களை சரியான பயன்படுத்தி அல்லாஹ்வின் நெருக்கத்தை பெற்ற மக்களாக நாம் ஆக வேண்டும். எனவே ஒவ்வொரு வருடமும் குர்பானியை குறித்தும் அதனுடைய சட்டத்திட்டங்களை குறித்தும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செய்த தியாகத்தை குறித்து நாம் சொல்லுகிறோம். அதே போன்றுதான் இப்பொழுது நாம் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறோம். அல்லாமா இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்வாங்க, புகாரி ஷரீஃபினுடைய விரிவுரையாளர், இந்த துல்ஹிஜ்ஜா மாதம் எதனால் இதனுடைய முதல் 10கள் சிறந்தது என்பதாக அவர்கள் கூறுகையில் 2 கருத்துக்களை பதிவு செய்கிறார்கள். பொதுவாக உலமாக்கள் மத்தியில் கருத்து வேற்றுமைகள் உண்டு. ரமலானுடைய கடைசி 10 சிறந்ததா, இல்லை இந்த துல்ஹிஜ்ஜாவினுடைய முதல் 10 சிறந்ததா? எல்லா ஹதீஸ்களையும் ஒன்று சேர்த்து ஆய்வு செய்து ஒரு முடிவுக்கு வந்தால் அதில் சொல்ல வரக்கூடிய ஒரு கருத்து, ஒட்டுமொத்த 12 மாதங்களுடைய இரவு நாட்களில் எல்லா நாட்களை விட ரமலானுடைய கடைசி அந்த 10 இரவு சிறந்தது. ஒட்டுமொத்த வருடத்தில் உள்ள எல்லா பகல் காலங்களை விட துல்ஹஜ் மாதத்துடைய இந்த முதல் 10 நாட்களுடைய பகல் காலம் சிறந்தது. அந்த ரமலானுடைய நோன்பு காலத்துடைய 10 நாட்களை விடவும் இது சிறந்தது என்பதாக அழகான பதிவை மார்க்க அறிஞர்கள் நமக்கு தருவார்கள். முதல் காரணத்தை இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இதை சொல்லுகிறார்கள். நன்கு விளங்க வேண்டும். வருடத்தில் உள்ள 12 மாதங்கள், அதாவது 365 நாட்கள் பகல் காலங்களில் எது சிறந்தது என்று சொன்னால் இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய முதல் 10 நாட்கள் ஆக சிறந்தது. வருடத்தினுடைய 365 நாட்களில் இரவு காலத்தில் எது சிறந்தது என்று சொன்னால் ரமலானுடைய கடைசி 10 லைலத்துல் கத்ர் போன்ற எல்லா விதமான பாக்கியங்கள் பெறக்கூடிய இரவு சிறந்தது. எனவே இந்த நாட்களை நீங்கள் அரிதாக கருத்துங்கள், இதிலே அமல் செய்து அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்றுக் கொள்ளுங்கள் என்பதாக முதல் கருத்தை பதிவு செய்கிறார்கள் அல்லாமா இப்னு ஹஜர் அஸ்கலானி. 2வது கருத்து என்னன்னு சொன்னால், ஒட்டுமொத்த அமல்களும் இதிலே அடங்கியிருக்கிறது. தொழுகை, நோன்பு, ஜகாத், தான தர்மங்கள், ஹஜ்ஜு, குர்பானி எல்லா அமலுமே ஒன்று சேரக்கூடிய மாதம் தான் இந்த துல்ஹிஜ்ஜா மாதம். நீங்கள் ரமலான் மாதத்தை தவிர பர்லான் நோன்பு வேற எங்கேயும் வைக்க முடியாது. ஆனால் இந்த துல்ஹிஜ்ஜா மாதத்தில் அரஃபா சுன்னத்து மாதத்தில் தான் நோன்பு இருக்கிறது. அஜ்ஜுடைய மாதத்தில் மட்டும்தான் அஜ்ஜு செய்ய முடியும், ரமலான்ல செய்ய முடியாது. எனவே அஜ்ஜுடைய மாதம் இதுவாக இருக்கிறது. குர்பானி இந்த காலத்தில் மட்டும்தான் நாம் நிறைவேற்ற முடியும், அல்லாஹ்வுடைய கடமையான குர்பானி. வேற எந்த காலத்தில் நம்மால் நிறைவேற்ற முடியாது. தான தர்மங்கள், பரலான ஐவேளை தொழுகைகள், ஒட்டுமொத்த எல்லா அமலும் ஒன்று சேரக்கூடிய சிறப்பிற்குரிய இந்த 10 நாட்களை அவர்கள் பதிவு செய்கிறார்கள். ஏற்கனவே முதல் செய்தி நம்ம சொன்னோம், வருடத்தில் பகல் காலங்களில் 10 நாட்களில் இந்த துல்ஹிஜ்ஜா மாதத்தில் 10 நாட்கள் சிறந்தது. 2வது செய்தி, அனைத்து அமல்களும் இதிலே தான் நடக்கிறது, இந்த 10 நாட்களில் நாம் செய்ய முடியும் என்பதை அவர்கள் விளக்கி தருகிறார்கள். 3வது செய்தி, ஒட்டுமொத்த அடிமைத்தனத்தையும் வெளிப்படுத்தக்கூடிய மாதம் ஹஜ்ஜும் குர்பானியும் இதிலே தான் வருகிறது. அங்கே ஆஜிகள் இங்கிருந்து மக்காவுக்கு சென்று இஹ்ராம் அணிந்து அந்த காபத்துல்லாவை வலம் வருகிறார்கள். சஃபா மர்வாக்கு மத்தியில் தொங்கோட்டம் ஓடுகிறார்கள். மினாவிலே தங்குகிறார்கள், முஸ்தலிஃபாவிலே தங்குகிறார்கள், அரஃபாவிலே தங்குகிறார்கள். இதெல்லாம் அல்லாஹ்வுடைய கட்டளை. நம்முடைய அறிவுக்கு, சிற்றறிவிக்கோ குறுமதி அறிவுக்கோ அது புலப்படாது. அல்லாஹ்
கொடுத்துட வேண்டும், அதுவும் கல்லு தானே, அதுவும் இதுதானே. சில பேர் என்னன்னா மாற்று மதத்தோடு நம்ம ஒப்பிட்டு பார்க்கலாம். எல்லாம் பாதுகாக்க வேண்டும். ஈமான் பலகீனமாக இருக்கா இருக்கும். அவனும் அதே மாதிரி தான் சிலையை வணங்குறான், அதே போல தான் மனம் வரான், அதே போல தான் ஆடு அறுத்து கடாவை அறுத்து அவன் இது பண்ணுறான். இவனும் இதே மாதிரி தான் அங்கே போய் ஒரு காபா என்கிற அந்த கல்லை சுற்றுகிறான், சுற்றி விட்டு வலம் வருகிறான், பிறகு குர்பானி கொடுக்கிறான் என்பதாக மனதை போட்டு குழப்பிக் கொள்கிறார்கள். இது ஈமானுடைய பலகீனம். இது ஒரு ஆன்மீக பயணம், ஆன்மீக பாதை. அல்லாஹ் சொன்னான், ஏன் எதற்கு என்பதனுடைய கேள்வி இங்கு கிடையாது. அவன் சொன்னான், நாம் நிறைவேற்றுகிறோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அதைத்தான் செய்தார்கள். அல்லாஹ் சொன்னான், அதை செய்தார்கள். எனவே குடும்பத்தை கட்டுக்கோப்பாக கொண்டு போகக்கூடிய ஒரு சிறந்த நபர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஆகும். அல்லாஹ் சொன்னான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செய்தார்கள். கணவன் சொன்னார், மனைவி ஏற்று அதை நடத்தினார்கள். எனவே கணவனுக்கு கட்டுப்பட்ட மனைவி, மனைவியின் குடும்பத்தார்களுக்கு கட்டுப்பட்ட சிறந்த பிள்ளை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். எனவே உலமா பெருமக்கள் நமக்கு சொல்லி தரக்கூடிய விஷயம் என்ன சொன்னா, அங்க மக்காவை இப்ராஹிம் நீங்க தவாப் 7 தடவை செஞ்சுட்டு 2 ரக்காய் தொழுவணும் இல்லையா, தொழுது விட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் குடும்பத்தார்களை போன்று எங்களுடைய குடும்பத்தை நீ ஆக்குவாயாக. அல்லாஹ் கட்டுப்பட்ட நபிக்கு கட்டுப்பட்ட மனைவி, அவங்க 2 பேருக்கும் கட்டுப்பட்ட பிள்ளை. எனவே அல்லாஹ் சொன்னால் அதை செய்தார்கள். அப்பேற்பட்ட துவாவை நீங்களும் கேளுங்கள், உங்கள் குடும்பம் பரக்கத்தாகும் என்பதாக நமக்கு வழிகாட்டுகிறார்கள் சிறப்பிற்குரிய நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள். எனவே நன்கு கவனிக்க வேண்டும். ஆக வருடத்தில் 365 நாட்களில் பகல் காலங்களில் இந்த 10 நாட்களை விட வேறு சிறந்த நாட்கள் எதுவும் கிடையாது. எனவே இதை எப்படியெல்லாம் உங்களால் அமல் செய்ய முடியுமோ, தான தர்மங்கள் செய்ய முடியுமோ, பரலான வணக்கங்கள், நஃபிலான வணக்கங்கள், திலாவத்துல் குர்ஆன், துவா எல்லாம் நீங்கள் செய்து கொள்ள வேண்டியதுதான். அங்கே ஆஜி அவர் இஹ்ராம் துணி அணிந்து கொண்டு காபாவை தவாப் செய்வார், சஃபா மர்வாவுக்கு தொங்கோட்டம் போடுவார், மினா, அரஃபா, முஸ்தலிஃபா போன்ற இடங்களில் தங்குவார். ஏன் எதற்கு கேட்க முடியாது. இது அல்லாஹ்வுடைய கட்டளை, செய்கிறோம். இங்கே ஊரிலே உள்ளவர்கள், எத்தனையோ வசதி வாய்ப்பு இல்லாதவர்கள், ஹஜ்ஜுக்கு ஆசைப்படக்கூடியவர்கள், அல்லது இன்ன பல காரணங்கள் இருந்தாலும் அவர்கள் ஆஜிகளை போன்றே தங்களை ஒப்புமைப்படுத்திக் கொள்வதற்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இங்கே நாம் என்ன பண்றோம், 10 நாட்கள் இந்த சிறப்பிற்குரிய நாட்கள் அமல் செய்கிறோம். பரலான தொழுகைகளை நாம் தொழுகிறோம். அரஃபா மைதானத்தில் ஆஜிகள் அங்கே தங்கி அல்லாஹ்விடத்தில் கையேந்தி மக்ரிப் வரை பாவ மன்னிப்பு தேடுவார்கள், துவா செய்வார்கள். இங்கேயும் நாம் அதே போன்று அந்த அரஃபா தினத்திலே சுன்னத்தான நோன்பு வைத்து அல்லாஹ்விடத்திலே பகல் முழுக்க பட்டினியா இருந்து அந்த இஃப்தார் நேரத்தில் துவா செய்து அல்லாஹ்விடத்திலே கேட்கிறோம். அங்கே ஆஜி லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக்கவல் முல்க் லா ஷரீக லக்க லப்பைக். அங்கே ஆஜி அவர்கள் அந்த தல்பியாவை ஓதிக்கொண்டே இருப்பார். இங்கே இந்த அடியார்கள் எல்லாம் ஹஜ் செய்ய முடியாதவர்கள் அல்லது இன்ன பிற காரணங்களால் இங்கேயே தங்கியிருக்கக்கூடியவர்கள், அவர்களுக்கு அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்த தக்பீர் முழக்கம், அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்து. பிறை 9 12 வரைக்கும் 13 வரைக்கும் 23 வக்து நாம் ஒவ்வொரு தொழுகையிலும் இங்கே தக்பீர் ஓதிக்கொண்டிருக்கிறோம். அங்கே ஆஜிகள் தல்பியா முழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். எனவே கிட்டத்தட்ட 2 ஒரே மாதிரி ஆகிறது. சொல்ல வருகிற விஷயம், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் ஏற்படுத்தி கொடுத்ததெல்லாம் இந்த சிறப்பிற்குரிய இந்த நாட்களில் நாம் அமல் செய்து அவனை நெருங்க வேண்டும். அவனை நெருங்கி இந்த குர்பானி போன்ற சிறப்பு மிக்க இந்த கடமையை நிறைவேற்ற வேண்டும். குர்பானியை சரியான முறையில் நாம் நிறைவேற்றுவதற்கு கடமைப்பட வேண்டும். நிறைய சட்டத்திட்டங்கள் நாம் வருடம் சொன்னாலும் இந்த வருடம் நாம் நினைவுபடுத்துகிறோம். குர்பானியை குறித்து குர்ஆனில் அல்லாஹ் தஆலா பல விஷயங்களை, குர்ஆனில் எப்படி குர்பானி குறித்து அல்லாஹ் சொல்றான், அது சம்பந்தமாக நம்ம யோசிச்சு பார்ப்போம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய 2 மகனார்கள் 2 பேர் தர்கித்து சண்டை போட்டப்போ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் யார் பக்கம் இருக்கிறான், அந்த 2 மகனாரில் யார் பக்கம் அல்லாஹ் இருக்கிறான் என்பதை பார்ப்பதுதான் குர்பானி கொடுக்க சொன்னான். அதிலே ஆபிலுடைய குர்பானியை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான்.
இது கர்ரப குர்பான் குப்பில மின் அஹதிஹிமா வமன் தகப்பல ஆகர், ஒருவருடைய குர்பானை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான் என்பதாக வருகிறது. எனவே முதல் தடவை ஹாபில் காபில் சண்டை போட்டு தர்க்கித்த பொழுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்பானி கடமையை கொடுக்கிறான். அங்கிருந்து தொடங்குகிறது. குர்பானி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்திலிருந்து வருது, நீங்க நல்ல ஞாபகத்தில் வைக்கணும். அப்போ ஹாபிலுடைய குர்பானி மட்டும் அல்லாஹ் ஏற்றுக்கிட்டான், அங்கிருந்து வருது. ரெண்டாவது செய்தி, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பனி இஸ்ரவேலர்கள் அங்கே ஒருவனை கொலை செய்து விடுவார்கள். அந்த குற்றவாளியை கண்டுபிடிப்பதற்காக வேண்டி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இன்னமா யஅமுருக்கும் அன் ததுபஹு பக்கரா, ஒரு மாட்டை அறுத்து குர்பானி கொடுங்கன்னு சொல்லுவான். ரெண்டு விஷயம் குர்பானி சொல்லுவோம். அல்லாஹ் குர்ஆன்ல பேசுறது, குர்ஆன் ஒலியில குர்பானி சொன்ன பார்க்கணும். இந்த ரெண்டு விஷயத்தை பார்க்கலாம். ஒன்று ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய மகனார்கள் தர்கித்த விஷயத்தில், இன்னொன்று பனி இஸ்ரவேல் காலத்தில் ஒருவன் ஒரு கொலை செய்து விடுவான், அக்கிரமம் செய்து விடுவான், அவனை கண்டுபிடிப்பதற்காக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மாட்டை அறுத்து குர்பானி கொடுக்க சொல்லுவான். இங்கே என்ன பிரச்சனைனா, அல்லாஹ் ரசூல் எதை சொன்னால் நாம் செய்து விட வேண்டும். சஹாபாக்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாலும் அப்படியே செஞ்சிருவாங்க. அதனால தான் அவங்க சஹாபாக்கெல்லாம் இருக்கிறாங்க. முதல்ல அதை யோசிக்கணும். சொன்ன உடனே செய்து விடுவார்கள். இங்கே மாட்டை அறுத்து குர்பானி கொடுக்க சொன்னா இவங்க அந்த மாடுக்கு எத்தனை வயசு, அது என்ன கலரு, அது எப்படி இருக்கும், அது மஞ்சள் கலரா, அது கொளுத்ததா இருக்குமா, அது வயல்ல உழுவுமா, இதெல்லாம் கேள்வி கேட்கிறார்கள். இது அத்தனையும் நாம் நீக்க வேண்டும். இது போன்ற கேள்விகளை தவிர்க்க வேண்டும். அல்லாஹ் ஒரு மாட்டை அறுத்து குர்பானி கொடுத்தா அதை நீ செய்யணும். அது மட்டும்தான் அந்த பதில். அதை மட்டும்தான் அல்லாஹ் சொன்னதை மட்டும்தான் செய்யணும். இது எதுக்கு, அது எதுக்கு? அங்கே ஆஜி காபாவை தவாப் செய்கிறார், சஃபா மர்வா பதில் தொங்கோட்டம் போடுகிறார். இது ஏன் செய்யணும், அதை ஏன் கேள்விக்கு இடம் கிடையாது, கேட்க மாட்டார்கள். ஏன்னா ஹஜ்ஜும் குர்பானியும் நம்முடைய சிற்ற அறிவுக்கு குருமதிக்கு அதை ஒப்பிட்டு பார்க்க முடியாது, அது தோதுபடாது. அல்லாஹ் சொல்லுகிறான், நாம் செய்கிறோம். குர்பானி அன்றைய தினத்தில் மட்டுமே கோடிக்கணக்கான குர்பானிகள் அறுபடுது. கோடிக்கணக்கான ஆடு மாடு ஒட்டகங்கள் அறுபடுது. அது அத்தனையும் அல்லாஹ்வுக்கு போகிறது. அவன் நம்மிடம் பார்ப்பது என்ன? அந்த தக்குவாவை தான் பார்க்கிறான். குர்பானுடைய முக்கிய நோக்கம் என்னங்க? அதோடைய இறைச்சியோ ரத்தமோ சதையோ எனக்கு தேவையில்லை, நான் சொன்னதை நீ செஞ்சியா, வலாக்கி எனாலோ தக்குவா மின்கும், கலப்பற்ற முறையில் பரிசுத்தமான முறையில் நான் சொன்னதை நீ செய்தியா என்பதை தான் அல்லாஹ் பார்க்கிறான். அவன் தான் கொடுத்தான், எனவே அவனுக்கே நாம் கொடுக்கிறோம். நன்கு விளங்க வேண்டும். எனவே நன்கு இந்த விஷயங்களை நாம் பிரித்து ஆலோசித்து அதனுடைய ஆய்வு செய்து நாம் பார்க்கணும். நிறைய செய்திகள் புரியும். நம்முடைய அறிவுக்கு அது புலப்படாது, நம்முடைய சிற்ற அறிவுக்கு அது புலப்படாது. அல்லாஹ் சொன்னால் நாம் செய்கிறோம். எனவே சஹாபாக்கள் பெருமாள் சொன்னா உடனே செஞ்சிருவாங்க. அங்கே மாட்டை அறுத்து குர்பானி கொடுக்க சொன்னார்கள். அவர்கள் கொடுப்பதற்கு முன்னாடி இந்த கேள்வியெல்லாம் கேட்கிறாங்க. எனவே இந்த கேள்விகள் தவிர்க்கப்பட வேண்டும். அல்லாஹ் ரசூல் சொன்னால் உடனே செய்யணும். அதுதான் நம்முடைய அவர்கள் நமக்காக விதிக்கக்கூடிய சட்ட திட்டங்கள், மார்க்க விஷயங்கள். எனவே அதை செய்தால் அதுவே நமக்கு போதுமானதாக இருக்கும், நம்முடைய வாழ்வு இன்பமானதாக இருக்கும். எனவே ரெண்டு குர்பானை குறித்து அல்லாஹ் குர்ஆன்ல பேசுகிறான். அடுத்து எபெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல குர்பானை குறித்து கூறுகிறார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் 10 ஆண்டு மதீனால போனப்போ 10 ஆண்டுமே ஒரு ஆட்டை அறுத்து குர்பானி கொடுத்தான். 10 வருஷம் கரெக்டாக ரெகுலராக 10 வருஷம் ஒரு ஆட்டை அறுத்து குர்பானி கொடுத்தாங்க. அப்போ எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் கேட்கிறாங்க, நீன மாஹாபி அலாபி யா ரசூலல்லாஹ், குர்பானி எதற்காக நம்ம கொடுக்க வேண்டும், இதனால் எங்களுக்கு என்ன நன்மை எதுவும் கிடைக்குமா, ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு கேட்டாங்க. அப்போ எபெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சுன்னத்த அபீக்கும் இப்ராஹிம், இது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய ஒரு வலுப்படுத்தப்பட்ட சுன்னத், வருஷம் வருஷம் நம்ம செய்யணும் என்பதாக சொன்னார்கள். வமாலனா ஃபீனா யா ரசூலல்லாஹ், அப்படி குர்பானி கொடுக்கறதுனால எங்களுக்கு என்ன பயன், நன்மை கேட்கிறார். அதற்கு பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லி குல்லி ஷாரத்தின் ஹஸனா, குர்பானுடைய ஒவ்வொரு முடிக்கும் உங்களுக்கு நன்மை இருக்கிறது. பாருங்க எவ்வளவு பெரிய சிறப்பு பாருங்க. ஒரு ஆட்டினுடைய ரோமம் அடர்த்தியா இருக்கு, அந்த ரோமத்தை நம்மால் எண்ண முடியாது.
எத்தனை ரோமம் இருக்குமோ அத்தனை ரோமத்திற்கும் உங்களுக்கு நன்மை கிடைக்கும் என்பதாக பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. எனவே கொழுத்த பிராணிகளை நீங்கள் குர்பானி கொடுங்கள், அதற்கும் உங்களுக்கு நன்மை இருக்கிறது என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாவுக்கு விளக்கம் கொடுத்து விட்டு சொல்வார்கள், ஃபஇன்னஹு யஅதி யௌமல் கியாமத்தி பிகுரூனிஹா வ லுஊஃபிஹா வ அஸ்ஆரிஹா. நீங்கள் கொடுக்கக்கூடிய இந்த குர்பானி பிராணி நாளை மறுமையில் உங்களுக்கு வாகனமாய் வரும். சிராத்துல் முஸ்தகீம் பாலம் கடப்பதற்கு அது உங்களுக்கு வாகனமாக அமையும் என்பதாக பல்வேறு சிறப்புகளை குறித்து நாம் ஹதீஸும் நாம் பார்க்கணும். 10 வருஷம் ஆட்டு குர்பானியை நான் சிலருக்கு கொடுத்தாங்க, மாடெல்லாம் கொடுத்ததில்லை நாங்கள் சொல்லுதான். எனவே 3 குர்பானி பிராணிகள், ஆடு மாடு ஒட்டகம். ஆடு 1 வயசு பூர்த்தியாக இருக்கணும், மாடு 2 வயசு பூர்த்தியாக இருக்கணும், ஒட்டகம் 5 வயது பூர்த்தியாக இருக்கணும். எனவே இந்த கேட்டகரியில் இந்த வயசெல்லாம் பார்த்து கொழுத்த பிராணியாக வாங்குங்க. அதில் கம்பு கரெக்டாக இருக்கணும், அது நோய்வாய்ப்பட்ட பிராணியாக இருக்கக்கூடாது, வால் துண்டிச்சிருக்கக்கூடாது, ஒரு கால் உடஞ்சிருக்கக்கூடாது, நோய்வாய் கண்ணு கொட்டையாக இருக்கக்கூடாது. இப்படி பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகிய விஷயங்களை ஒரு பிராணியை தேர்வு செய்வது கூட இப்படி தான் நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கணும், அதை பரிபூர்ணமாக கொடுக்கணும் என்பதாக சொல்லி காண்பிக்கிறார்கள். எனவே 3 மாதத்துக்கு முன்னாடியே வாங்கி அதை கரெக்டாக நம்ம பிள்ளை போல வளர்த்து அதை நம்மை விட்டு பிரிகிற பொழுது அல்லாஹ்வுக்காக நம்ம கொடுக்குற பொழுது அந்த தக்குவாவை தான் நல்லா எதிர்பார்க்கலாம். அதுதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வாழ்க்கை வரலாறு. 90 வயதுக்கு பின்னாடி குழந்தை பெற்றெடுத்து இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் கனவுல அல்லாஹ் குர்பானினர் உங்களை அறுக்க சொன்னான்னு குர்ஆன்ல வருதா இல்லையா? அப்போது அல்லாஹ் என்ன சொன்னோன்னா அதை நீங்கள் செய்யுங்க மகனார் சொல்ல. அதே போல் கத்தியை வச்சு அறுக்கிற பொழுது கத்தி அறுபடலை, கத்தியை தூக்கி பாறையில் அடித்தாங்க, பாறை உடஞ்சிச்சு. அப்போ அல்லாஹ் ஆட்டை இறக்கணும். அங்கே காபில்கிட்ட இருந்து ஒரு ஆட்டை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான், ஒருவருடைய குர்பானை ஏற்றுக்கொண்டான்னு சொல்லி ஒரு ஆடு சொர்க்கத்தில் உலா வந்துச்சு. அதை ஆடை தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய மகனாரை அறுக்கிறப்ப அதே ஆட்டை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக இறக்கி தருகிறான். இந்த ஆட்டை நீங்கள் குர்பானை கொடுங்க, சொல்றதை செய்கிறோமா? இதுதான் இங்கே விஷயமே. இது காலளவு ரப்பு அஸ்லீம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பார்த்து, எனக்கு நீங்கள் கட்டுப்படுங்க. கால அஸ்லம் தூள் ரப்பில் ஆலமீன், யாரெல்லாம் நீ எதை சொன்னாலும் நான் டோட்டலி சரண்டர், எதை சொன்னாலும் அதை கட்டுப்பட்டு நடப்பார்கள், அதை அப்படியே செய்வார்கள், செய்தார்கள். அவர்களுக்கு பெயர் கலீலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய நண்பர் என்பதாக பெயர். எனவே நிறைய விஷயங்களை விலக்கி சொல்லலாம். எனவே இது போன்ற குர்பானை விஷயங்களை தேர்வு செய்து இப்போ இருந்தே வாங்க ஆரம்பிச்சோம். சில பேர் அந்த கடைசி நாளில் வாங்குறான், முன்னாடியே வளர்க்கணும், தக்குவாவோட வளர்த்து அதை சிறந்த முறையில் கொடுக்கும். கடைசி நாளில் எங்கேயோ கிடைக்குமா பார்த்து வாங்குறது, அதெல்லாம் சரியான முறையில் அதை திட்டமிட்டு எப்படி அதை கரெக்டாக வளர்த்து அதற்கு கொடுக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாம் கொடுத்து பொதுத்ததாக்கி அதை சிறந்த முறையில் சுண்ணத்தை கரெக்டாக பேசணும்னா ஒரு ஒட்டுமொத்த நன்மை நமக்கு கிடைக்கும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. அப்படிதான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 10 ஆண்டு குர்பானியை கொடுத்தாரு. இப்போ இவ்வளவு சிறப்புகள்லாம் இருக்கு. இப்போ இந்த ஆடு மாடு ஒட்டகம் இது 3லையும் எது சிறந்தது? வசதி இல்லாதவங்க அவங்க மாடுலையோ ஒட்டகத்திலையோ 7 பங்குல அவங்க குர்பானி சேரலாம். வசதி உள்ளவங்க தெளிவாக ஹதீஸே வருது, ஓப்பனாக நம்ம பேசணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த 3 பிராணியில் எது சிறந்தது சொன்னா ஆடு தான் சிறந்தது, ஆடை நீங்கள் குர்பானி கொடுங்கள் என்பதாக சொன்னார்கள். அந்த ஆட்டை 10 வருஷம் கொடுத்தார்கள். கொடுத்தது மட்டுமல்லாமல் மாடு இது வரைக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்ததில்லை, ஒட்டகம் கொடுத்ததில்லை. எனவே இதுவே மாபெரும் சுன்னத்தாக இருக்கிறது. ஆட்டை கொடுப்பதில் அவ்வளவு பெரிய சிறந்த நன்மையை பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பிக்கிறாங்க. ஆடை நீங்க கொடுங்க. இதை ஆயிஷாமா விளக்குற பொழுது தத்ரூபமாக விளக்குறாங்க. எப்படி விளக்குறாங்கன்னா, பக்கத்துல இருந்து அவங்க பார்க்குறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆடு எப்படி வாங்குறாங்க. கொம்பு நீண்டதாக இருக்கும், மேலே வெள்ளையாக இருக்கும், கீழே கருப்பாக இருக்கும், கண்ணுக்கு பக்கத்தில் கருப்பாக இருக்கும், கொளுத்ததாக இருக்கும். ஆயிஷாம்மா இன்னைக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவியான ஆயிஷா சித்திகா ஒரு பல்கலைக்கழகம், அவங்க இல்லைன்னா இன்னைக்கு நிறைய சட்ட திட்டங்கள் நமக்கு வந்திருக்காரு. எனவே பக்கத்தில் இருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே வலது பக்கமாக பிடிச்சி அதை கவுத்தி போட்டு பிடிக்கிறாங்க, அது கிப்லாவை முன்னோக்கி வச்சு அழகாக அறுக்கிறாங்க. அப்படி டோட்டலாக அப்படியே வர்ணிச்சு தத்ரூபமாக ஒரு விஷயத்தை பார்த்து சொல்வது போன்று நமக்கு விளக்கி தருகிறார்கள். எனவே இப்படி நீங்கள் குர்பானியை அருங்க. 3 குழாய்கள் அறுபட வேண்டும்.
இரத்த குழாய், உணவு குழாய், மூச்சு குழாய் தெளிவாக சொல்லி காண்பிக்கிறார்கள். அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு இந்த பிராணி நாளைக்கு மறுமையில நமக்கு வாகனமாய் வரும் சொன்னாங்க. ஒவ்வொரு ரோமத்திற்கும் நன்மை இருக்குதுன்னு சொன்னாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். 2 விஷயம் ஆதம் நபி அவருடைய மகனாரை குறித்து குர்பானை கிட்ட அல்லாஹ் சொன்னா. அடுத்து பனி இஸ்ரேலர்கள் தர்பித்த ஒரு கொலை செய்தி சம்பந்தமாக மாட்டை குர்பானை கொடுக்க சொன்னா. இப்போ நமக்கான படிப்பினை செய்தி என்னன்னா, ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர், நீங்க தொழுது வணங்குங்க, குர்பானியை கொடுங்க. அல்லாஹ் நம்மளை பார்த்து சொல்றோம். நீங்க அல்லாஹ்வை தொழுது வணங்குங்கள், குர்பானி கொடுங்கன்னு சொல்லிவிட்டு அல்லாஹ் என்ன சொல்றானா, அதோடைய ரத்தத்தையோ சதையோ நான் எதையும் பார்க்க மாட்டேன், அந்த தக்குவாவை தான் நான் பார்க்கிறேன், நான் சொன்னதை நீ செய்கிறியா அப்படின்னு சொன்னேன். அப்போ யாருக்கு வசதி இருந்தும் வஜத சஅத்தன் ஃபலம் யுலாஹி, யாருக்கு வசதி இருந்தும் குர்பானி கொடுக்கவில்லையோ வலம் யக்ரபன்ன முஸல்லானா, அவர் பெருநா தொலைக்கு பள்ளிக்கே வர வேண்டாம், நெருங்க வேண்டாம் என்பதாக எச்சரிக்கையான வார்த்தை பெருமாள் சொல்லாது சொல்றாங்க. அந்த பிறை 8 to 13 வரைக்கும் ஒருத்தர் 40,000 ரூபாய் பணம் சும்மா இருக்குன்னா அவர் மேலே குர்பானி கடமை. வீட்டில் அத்தனை பேர்கிட்ட இருக்குன்னா அத்தனை பேர் மீதும் கடமை. இன்னைக்கெல்லாம் குடும்பத்தார் எல்லாம் சேர்த்து ஒரு குர்பானி முடிச்சுக்கிறாங்க. அப்படி அல்ல, யார் யார் மீது கடமை ஆகிறதோ அத்தனை பேரும் கொடுக்க வேண்டும், நன்கு விளங்க வேண்டும். மாடிலோ ஒட்டகத்தில் தான் 7 பங்கு, ஆட்டில் ஒரு குடும்பத்துக்கு 1 முடிக்கக்கூடாது. சக்தி இருந்தால் உங்கள்கிட்ட வருமானங்கள் இருக்கிறது, எல்லா தேவை போல ஜகாத் யார் யார் மீது கடமையாகிறதோ அவர்கள் மீது குர்பானியும் கடமை, நன்கு விளங்க வேண்டும். அந்த பிறை 8 to 13 வரைக்கும் எல்லா தேவையும் போக 40,000 ரூபாய் பணம் இருந்தால் நீங்கள் குர்பானி கொடுக்கணும். எத்தனை பேர் இருக்கோ அத்தனை பேர் நன்கு விளங்க வேண்டும். எனவே இன்னைக்கு ஷார்ட்டாக முடிச்சுக்கிறாங்க. இது போன்ற சட்டத்திட்டங்களை தெளிவாக விளங்கி அல்லாஹ்வுக்காக நம்ம கொடுக்கிறோம், அவன் கொடுத்ததை அவனுக்காக கொடுக்கிறோம், நம்முடைய இறையச்சத்தை வளர்த்துக்கிறோம், நெருக்கத்தை பெறுகிறோம் என்பதை விளங்கிக் கொள்ளுங்கள். எல்லாம் அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா மார்க்க சட்டங்களை, மார்க்க விஷயங்களை அல்லாஹ் ரசூல் சொன்னதை புரிந்து விளங்கி நாம் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. சிறந்த முறையிலே குர்பானியை இன்றிருந்தே வாங்கி அதை கரெக்டாக பராமரித்து பேணி சிறந்த முறையில் கொடுத்து அவருடைய நெருக்கத்தையும் பொருத்தத்தையும் பெறுவோமாக. அங்கே ஆஜிகள் அவருடைய அஜ்ஜுடைய கிரைகளை அத்தனையும் சரியான முறையில் பேணி அவருடைய அஜ்ஜையும் மக்பூலாய் மப்ரூராய் ஆக்கி தருவானாக. நம்முடைய குர்பானை நல்லா ஏற்றுக்கொள்வானாக. எதை கேட்டோம் அதன் அடிப்படையில் அமல் செய்யக்கூடிய பெரும் பாக்கியத்தை உள்ள ரஹ்மான் உங்களுக்கும் எனக்கும் தல்வானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.